சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அடுத்த கல்வியாண்டில் ஜவுளித்துறை தொடர்பான பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. கல்வி பணியுடன் சேலம் மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியால் வெளி மாவட்டங்களுக்கு வேலை தேடி சென்றவர்கள் பற்றிய கணக்கெடுப்பையும் பல்கலைக்கழகம் எடுக்க உள்ளதாக துணைவேந்தர் சுவாமி தெரிவித்துள்ளார். நாட்டுப்படகு மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்படும் டீசலை அதிகரிக்க வேண்டும் என்றும், அந்நிய மீன்பிடி கப்பலுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நாகர்கோவிலில் நடைபெற்ற தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பின் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இறால் பண்ணைகள் மற்றும் கடற்கரை நிலம் அபகரிப்பு காரணமாக பல்லாயிரக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சென்னை கோட்ட மேலாளர் அனுபம் சர்மா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அரக்கோணம் அருகே அடிக்கடி தண்டவாளத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதால் அதன் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்காக அவர் அரக்கோணம் வந்ததாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் 9 காவலர்கள் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆய்வாளர் யுவராஜ் சிபிசிஐடி போலீசாரிடம் சரணடைந்தார். தலைமறைவாக உள்ள பணி நீக்கம் செய்யப்பட்ட மேலும் 4 போலீசாரை சிபிசிஐடி போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் தமிழக மீனவர்களின் 87 படகுகளை விடுவிக்க இலங்கை அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து தமிழகத்தில் உள்ள இலங்கை மீனவர்களுக்கு சொந்தமான விசைப்படகுகளை விடுவிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து 5 படகுகளையும் கடலோர காவல் படையினர் சர்வதேச எல்லைக்கு கொண்டு சென்று இலங்கை கடற்படையிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் பிரபல ரவுடிகள் முத்து மற்றும் ஜானை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடம் 5 நாட்டு குண்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் ஏதேனும் நாச வேலை நிகழ்த்துவதற்காக அவர்கள் வெடிகுண்டுகளை வைத்திருந்தார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். காஞ்சிபுரத்தை அடுத்த கருக்குப்பேட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பெண்கள் பள்ளி, ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் வாரச்சந்தை மத்தியில் டாஸ்மாக் கடை உள்ளதால் பெண்கள் அந்த வழியில் சென்று வர முடியவில்லை என்றும், உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வலியுறுத்தினர்.